பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ்க்கு 3 நாள் கொண்ட 50 ஓவர் கிரிக்கெட் தொடருக்கு போயிருக்காங்க. 2 மேட்ச் முடிஞ்சிச்சு. 2வது மேட்ச்சில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் தான். அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது. அது வடிவேல் வந்து பஸ் கண்டக்டராக இருப்பார். சிங்கமுத்து போய் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருவார் ஒய்ஃபோட. அப்படி வடிவேல் என்ன பண்ணார், ஏறி வந்து டிக்கெட்டு கேட்பார். இவர்கிட்ட எங்கே போகிறீங்க அப்படின்னு. தாம்பரத்துக்கு போகிறேன் அப்படின்னு. தாம்பரத்துக்கு போறியா? இந்த வண்டி எங்கே போகுது தெரியுமா? கேகே நகர் போது, நீ தாம்பரத்துக்கு ஏறிட்டியான்னு சொல்லி கண்ணம்னா அவரை சிங்கமுத்து அலறுவார், இது பண்ணுவார். என்னையா நீ வந்து எதை என்னையா சாப்பிட்ற நீ வந்து அப்படி யோ இரியா தெரியாது ஏறிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது டிரைவர் வந்துன்னு வடிவேலை பார்த்து சொல்லுவார், யோ இதுக்கு தாம்பரத்துக்கு போகிற வண்டி தாயா, நீ தாயா வண்டி பாரி ஏறி வந்துட்டு அப்படின்னு கண்டக்டர் சொல்லுவார். அது மாதிரி 2வது ஒன் டே மேட்ச்சு பங்களாதேஷில் நடக்குது. பாகிஸ்தான் வந்து 2 பார்ட்னர்ஷிப்பில் 100 ரன்னுக்கு மேலே அப்படி நின்றுட்டுருக்காங்க. இந்த சல்மான் ஆடிக்கிட்டு இருக்கார். ஆடிக்கிட்டு வந்தோடனே இந்த ஹசன் ஒருத்தர் வந்து பவுலிங் போடுறார். இந்த 2 விக்கெட்டும் பிரிக்கணுன்றதுக்காக அங்கே அந்த பங்களாதேஷ் பிளேயர்களை தாண்டி இந்த ரசிகர்லாம் இருக்காங்கல்ல, இந்த நாகப்பாம்பு டான்ஸ் ஆடுறது, புலிக்குட்டியை தூக்கி பொம்மையை காட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மொத்தமாத்தோண்டு நாடு இருந்துன்னு ஏதோ சொல்லலை. இந்த மாதிரிலாம் சிலுமிஷன்லாம் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. நாகினி டான்ஸ் ஆடுறதுலாம் வந்து இந்த 2 விக்கெட்டை பிரிக்கிறதுக்காக குய்யோ முறையோன்னு கத்திக்கின்னு அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போய் அம்பையர்கிட்ட வந்து அவுட் கேட்குறதும் இது பண்ணுறதும் ஒரே அமகலம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போன ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சு பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச ஒன்று இந்த மேட்ச் ஜெயிச்சாகணுன்னு. அப்போ என்ன பண்ணுவார், அந்த ஹசன் இந்த சல்மானுக்கு ஒரு பவுலிங் ஒன்று போடுவார், ஸ்லோ பவுல். அது வந்து பேட்டில் பட்டு பேடில் படும், கிரீஸை விட்டு அப்படி வெளியே வந்துடுவார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சல்மான் வந்து சரி பந்து காலடியில் இருக்குது, இது வந்து டெட் பால் அப்படின்னு முடிவு பண்ணி அதை எடுத்து கையில் எடுத்து கொடுக்கலாம் பவுலர்கிட்ட. அவர் ஏன் குடி நம்ம காலு கீழே இருக்குதுன்னும் போது அந்த ஹசன் பவுலர் இருக்கார்ல, அதை தூக்கிட்டு கிரீஸை விட்டு இவர் வெளியே வந்துடுறான்னு சொல்லி பெயில்ஸ் தட்டி விட்டுருவார். ரன் அவுட் குய்யோ முறைன்னு ஒன்று. சல்மான் பேட்ஸ்மேன் வந்து என்னையா ஆட்டம் ஆடுறீங்க நீங்கள், இப்படி அப்படி அழுகுனி ஆட்டம் ஆடிக்கிறீங்க, யோ இது என்னையா இது, ஸ்ட்ரீட் மேட்ச் கூட நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, இப்படி இது பண்ணுறீங்களா? அந்த அம்பையர் கொஞ்சம் அவரும் இதுவாகிடுவார். அவர் பங்களாதேஷ் அம்பையர் தான் நினைக்கிறேன். அவர் பார்த்தோன்னே மிரளுவார், இது பண்ணுவார். அவர் சரி நமக்கு எதுக்கு வம்பு இருக்கார் தேர்ட் அம்பையர், அவர்கிட்ட கொடுத்துருவார். தேர்ட் அம்பையர் பார்ப்பாங்க. இவங்க பாகிஸ்தான் அந்த வீரர் சல்மானுக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி சிரிக்கிறதா அழுவுறதா, என்னையா இப்படி ஒரு ஆட்டம் ஆடுறானுங்க அவனுங்க, அப்படி இது கிடையாதுயா வந்து காலங்களை வந்து. ஆனால் முறைப்படி ரூல்ஸ் படி அது அவுட்டு தான், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் தேர்ட் அம்பையர் பார்ப்பார். பார்த்த உடனே அதே போல் தான் பேட்டில் படம் அந்த பந்து விழும். சரி டாட் பால் இது அப்படின்ட்டு அவர் எடுக்க போகலான்ற போது பசங்கள்லாம் ஓடி வந்து இந்த 4 லைனில் இந்த விளையாடுவாங்க தெரியுமா, கிரவுண்டில் ஓடி வந்து அடிப்பானுங்க வந்து, இல்லைன்னா வந்து அது அந்த ஸ்டெம்பு மேலே விழுந்துருவாங்க வந்து அவுட்டுன்னு. அந்த மாதிரி கதையா அந்த பெயில்ஸை தட்டி விட்டுட்டு குய்யோ முறையோன்னு கத்தனோடனே இது முழுக்க ஒரு ஒரு ஜென்டில்மேன் கேம் வந்து கிரிக்கெட்டு. ஜென்டில்மேன் கேமே கிடையாது. பங்களாதேஷ் என்னையா இப்படி நல்ல காலம் இந்த T20 உலக கோப்பையில் இவங்களை சேர்க்கலைன்னா அவங்களே வரல, நல்லதா போச்சு. சப்போர்ட் பண்ணது யாரு? பாகிஸ்தான். அவங்கள நீங்கள் ஆட விடலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து இந்த உலகக்கோப்பையை புறக்கணிக்கணும். சரி, அப்புறமா இந்தியா கூட நாங்கள் விளையாட மாட்டோம். அப்புறம் ஒரு வழியாக ICC கெஞ்சி கூத்தாடி எப்போ அந்த மேட்ச் நடத்தோம். இலங்கை கவர்மெண்ட் வரும், இலங்கையோடைய அதிபரே வந்து ஃபோன் பண்ணி பேசி எங்கள் வருமானம்லாம் கெட்டு போயிடும், எங்கள் ஹோட்டல்லாம் புக் ஆகி போயிருக்குது, அதெல்லாம் வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறானுங்க, எங்களுக்கு பொருளாதாரமே போயிடும், நீங்கள் வாங்க அப்படின்னு நான் கூட நினச்சேன். சூப்பர் 8 வந்து கலக்குவாங்க, செமிஃபைனல்லாம் வந்து அசத்துவாங்க போலது பாகிஸ்தான். முன்னே லீக்லேயே பிச்சுன்னு ஓடி போயிட்டாங்க. இதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் அவங்க இந்த நாகினி டான்ஸ் ஆடுறாங்கல்ல, இவங்களுக்கு ஆச்சா போச்சா, நீங்கள் பங்களாதேஷை புறக்கணிக்கிறீங்க, நீங்களாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க, உங்கள் வலிமையை காமிக்கிறீங்க, நீங்கள் முதலாளித்துவத்தை இது பண்ணுறீங்க, ICCயே வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, இதில் அமித்ஷா பையன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு ஏற்கனவே இந்த நாடுகள்லாம் கண்டா ஆகாது, ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு ஒன்று அவங்களுக்கு பங்களாதேஷ்க்கு நம்ம பங்காளி குரல் கொடுக்குறாரியா, நம்மால் இருக்கிறாரியா,
அப்படின்னு. அப்புறமா கண்டிஷன், நீங்கள் வந்து இந்த இது பங்களாதேஷ் விளையாட வரலன்னு சொல்கிறதுக்காக இனிமேல் அவங்கள நீங்கள் பழி வாங்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தொடர் ஒன்று வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க ஊரில் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை நடத்தணும். அவங்களுக்கு நிறைய வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாட்டுக்கு போய் விளையாடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். சரி சரி சரியா, இந்த T20 நடந்தால் போதும், ஐசிசி எல்லாத்துக்கும் தலையாட்டி அமைச்சாச்சு. நாங்கள் இந்த மேட்ச் இந்த உலகக்கோப்பை முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து பங்களாதேஷ் டூர் போகிறோம், பாருங்கள் எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் பங்காளிங்க, நாங்கள் விளையாட போகிறோம், நல்ல விஷயம் தான் வாங்க அப்படின்னு முதல் மேட்ச்சு அடித்து அமக்கலம் பண்ணி விட்டாங்க. அங்கே பங்களாதேஷே கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அது அவங்க வெறி கொண்டு இருக்காங்க வந்து கிரிக்கெட்டு ஆட முடியலையே அப்படின்னு அப்படி கொண்டாடிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச்சு ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு அவுட்டை பண்ணிவிட்டு துள்ளன்னு குதிக்கிறாங்க. ஒரு தென்னாப்பிரிக்கா இந்தியா வந்திருந்தப்போ ஒரு தொடர், அது எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கபில் தேவ் பவுலிங் போடுவார். அப்போ தான் தென்னாப்பிரிக்கா தடை நீங்கி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கபில் தேவ் பவுலிங் போடுவார். பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கெப்பர் வெசல்ஸ் அவர் என்ன பண்ணுவார், அந்த கிரீஸை விட்டு வெளியே பாதி பிச்சுக்கு வந்துடுவார். அப்போ வார்ன் பண்ணுவார், நான் பாலை இன்னும் ரிலீஸ் பண்ணல, நீங்கள் பாதி பிச்சுக்கு வந்தால் எப்படிங்க அப்படின்னு. சரி, ரெண்டாவது முறையும் அதே மாதிரி வந்துடுவார். ரெண்டாவது முறையும் வந்து அவர் வந்து வார்ன் பண்ணுவார் கபில் தேவ், இப்படி பந்தா எப்படிங்க வந்து, நான் ரிலீஸ் பண்ணல, என் கைக்குள்ளே தான் பந்து இருக்குது, நீங்கள் அங்கே அவ்வளோ தூரம் ஓடி போயிடுறீங்களேன்னு. மூணாவது தடவை அந்த பாலை ரிலீஸ் பண்ணாமல் இது பண்ணோடனே அவர் கிரீஸை விட்டு அங்கே போயிடுவார். வெசல்ஸ் அந்த பெயில்ஸ் தட்டி விட்டுருவார். தட்டி விட்டோடனே அப்போ கபில் தேவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. கபில் வந்து ஒரு தேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், வந்து 83 வந்து ஒரு உலக கோப்பையை வந்து இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தவர், அவ்வளோ அனுபவசாலி. அவர் இது மாதிரி போய் ஒரு புட்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடலாமா, நான் கிரவுண்ட்லேயே கபில் சொல்லுவார், யாராவது அந்த மேட்ச் இருந்தால் போய் பாருங்க வந்து சொல்லுவார் அம்பையர்கிட்ட, நான் 2 முறை வார்ன் பண்ணேங்க, 3வது முறை அதே மாதிரி போனார், நான் தட்டி விட்டுட்டேன்னு அவுட் கொடுத்துருவார் அம்பையர். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்டர்வியூவில் கபில் வந்து வருத்தப்பட்ட சொல்லுது. ஆக்சுவலாக வந்து அதாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து உள்ளூர் மேட்ச் விளையாடிட்டு இன்டர்நேஷனல் மேட்ச் அப்போ தான் விளையாட வந்திருக்காங்க அந்த தடை நீங்கி. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது. அதில் நிறைய மேட்ச் தோற்றுருவாங்க. அது அது எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அது மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் இந்த ஆட்டத்தை, இந்த அழுகுனி ஆட்டத்தை இந்த சல்மான் ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த ஹசன் தட்டி விடுறத வந்து உலகத்தில் உள்ள அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் சீன்றாங்க வந்து, இது என்ன அது இது. ஆனால் பாகிஸ்தான் 128 ரனில் வின் பண்ணியாச்சு. இப்போ தொடரை சமன் பண்ணியாச்சு. சமன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த மேட்ச்சு வெறி கொண்டு ஆட போகிறோம். நாங்கள் பங்காளி அண்ணன் தம்பி நம்ம வந்து விளையாடினா எங்களுக்கே நீங்கள் தண்ணி காட்டுறீங்களா, எங்களுக்கே நாங்கடி டான்ஸை வந்து காட்டுறீங்களா, அடுத்த மேட்ச் இருக்குது தம்பி அப்படின்ற அளவுக்கு ஆயாச்சு. இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டீவ் பக்னர் அப்படின்னு ஒரு அம்பையர், நிறைய பேர் தெரியும், நம்பர் 1 ரேங்கில் இருந்த அம்பையர் அவர் தான், வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர். அவர் நிறைய முறை டெண்டுல்கருக்கு அவுட் கொடுத்துருக்காருங்க வந்து, அதுவும் LPW. அவர் ஒரு வருத்தப்பட்டு ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் அப்புறமா ஃபீல் பண்ணேன், எதுக்கு நம்ம வந்து அந்த அவுட்டை கொடுத்தோம்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ வந்து தொடர்ச்சி ஒரு மூணு அவுட் அது மாதிரி கொடுத்துருப்பார் வெவ்வேறு மேட்ச்சில். அப்போ ஊடகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சது, இவருக்கு டெண்டுல்கரை பார்த்தா பயங்கர வெறுப்பாக இருக்குது பொழுது, ஆள் மட்டும் சைலண்டாக இருப்பார், நல்ல அம்பையர் வந்து. ஆனால் என்னன்னு தெரியல வந்து, அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், அது தப்பு தான் அதுவும் ஒரு அவுட்டே கிடையாது. அது ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வெக்கமாக இருந்தது. ஏன்னா உலகத்தில் தலை சிறந்த பேட்ஸ்மேனு, அவருக்கு நான் இப்படி அவுட் கொடுத்துட்டேன், அதுக்காக நான் இப்போ வருந்துறேன் அப்படின்னு. அந்த சமயத்தில் அவுட் ஆன பிறகு டெண்டுல்கர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் வந்து, இந்த அவுட்டே இல்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸ்டீவ் பக்னருக்கு வந்து குத்துச்சண்டை க்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ளவுஸை மாட்டி விடுங்க, ஏன்னா அவர் எனக்குன்னு வந்தால் டப்புன்னு கையை தூக்கி அவுட் கொடுத்துட்றாரு, அந்த க்ளவுஸ் வெயிட்டாக இருக்கும், அது கையை தூக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளே யோசிப்பார் அவருன்ட்டு பிரமாணமான ஒரு பதில் சொல்லியிருந்தார். இதுதாங்க கிரிக்கெட்டு, இதுதான் ஒரு ஜென்டில்மேன் கேமு. அதை விட்டுட்டு இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்தியா பங்களாதேஷ் 3வது மேட்ச் எப்படி இருக்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.